சிவகங்கையில் போலீசாரின் அதிரடி சோதனையில் 15 கோடி ரூபாய் மதிப்பிலான மெத்தபெட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதேபோன்று கோவையில் ஆம்புலன்ஸ் மூலம் கஞ்சா கடத்தியவர்களை போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர். இருவேறு இடங்களில் கடத்தல் குருவிகள் சிக்கியது எப்படி? இந்தியாவிலிருந்து மலேசியாவுக்கு உயர் ரக போதைப் பொருளான மெத்தம்பெட்டமைனை கடத்த இருந்த 4 பேர் கொண்ட கும்பல் கூண்டோடு சிக்கியிருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக தங்கம் மற்றும் போதைப் பொருட்களை கடத்தி கல்லா கட்டி வந்தவர்களுக்கு சிறை விருந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நடந்தது என்ன? சிவகங்கையில் இந்திரா நகர் ரயில்வே கேட் அருகே போதைப் பொருள் கும்பல் நடமாடுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது. உடனே உஷாரான போலீசார் அந்த பகுதியில் சந்தேக நபர்களின் நடமாட்டத்தை தீவிரமாக கண்காணித்து வந்தனர். அவர்களிடம் மெத்தபெட்டமைன் என்கிற உயர் ரக போதைப் பொருள் இருப்பது அப்போதுதான் தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து இளையான்குடியில் உள்ள ரசூல்தீன், சென்னையைச் சேர்ந்த ஷஹபர் ஷாதிக் மற்றும் திருச்சியைச் சேர்ந்த முகமது ஹபீஸ், முகமது ரஃபீக் ஆகிய 4 பேரையும் போலீசார் பிடித்து முறையாக விசாரணை நடத்தினர். அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் போலீசாருக்கு சந்தேகம் எழுத்தது. தொடர்ந்து அவர்களை சோதனை செய்ததில் 3 கிலோவுக்கு மேற்பட்ட மெத்தபெட்டமைன் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக வருவாய்த்துறையினர் வரவழைக்கப்பட்டு அவர்களை அங்கேயே போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் உயர் ரக போதைப் பொருளை மலேசிய நாட்டிற்கு கடத்திச் செல்ல திட்டமிட்டிருந்தது தெரிய வந்தது. கைதான 4 பேரில் ரசூல்தீன், ஷஹபர் ஷாதிக், முகமது ரஃபீக் ஆகிய மூவரும் கடந்த 10 ஆண்டுகளாக கடத்தல் தொழிலில் ஈடுபட்டு வந்திருக்கின்றனர். இவர்கள் போதைப் பொருள், தங்கம் உள்ளிட்டவற்றை கடத்தி வரும் கடத்தல் குருவியாகவும் செயல்பட்டதும் தற்போது அம்பலமாகி இருக்கிறது. அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 1 கிலோ மெத்தபெட்டமைன் 5 கோடி ரூபாய் வரை கள்ளச்சந்தையில் விற்கப்படும் என கூறப்படுகிறது. பறிமுதல் செய்யப்பட்ட 3 கிலோவுக்கும் மேற்பட்ட உயர் ரக போதைப் பொருளின் மதிப்பு சர்வதேச அளவில் 15 கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் என போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். ப்ராப்பர்ட்டி வந்து சென்னைந்து ஆரிஜினேட் ஆகி பெங்களூர் மூலமாக மலேசியா போக வேண்டிய ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ சென்னை மூலமாக பெங்களூர் போய் இந்த குருவி வந்து அந்த ஃப்ளைட் ஏறாமல் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து மிஸ் நம்மளே சேல் பண்ணிடலாம் அவர் நோக்கத்தில் சிவகங்கை வந்திருக்காரு. இங்கே சோர்ஸ் ஏன்னா அவர் நேட்டிவ் சிவகங்கைனால இங்கே கொண்டு வந்திருக்காரு. பட் அவரால் முடியுது, அதுக்குள்ளே நம்ம போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் வருது, நம்ம அவனை பிடிக்கணும். ஆக்சுவலி இந்த 4 பேரில் 3 பேர் ரசூல்தீன், ஷஹபர் ஷாதிக் அண்ட் முகமது ரஃபீக், இந்த 3 பேருமே ஏற்கனவே குருவியாக வேலை பார்த்துருக்காரு. கோல்டு ஸ்மக்லிங், எலக்ட்ரானிக் ஐட்டம் ஸ்மக்லிங், ட்ரக்ஸ் ஸ்மக்லிங், இந்த மாதிரி பிஸ்னஸில் கடந்த ஒரு 8-9 வருஷமாக இருக்கார். இப்போ இவர் இந்த 4 பேர்கிட்ட நம்ம சீஸ் பண்ண மொத்த ப்ராப்பர்ட்டி வந்து 3 கிலோ மெத்தாம்ஃபெட்டமைன் இருக்குது. இதோட பிளாக் மார்க்கெட்டில் வேல்யூ வந்து 1 kg வந்து 5 crores வரைக்கும் போகும். ஸோ நான் இன்றைக்கி சீஸ் பண்ணது மொத்தம் வேல்யூ வந்து ஒரு 15 crores வரைக்கும் இருக்கும். மெத்தபெட்டமைன் கடத்தல் கும்பலை கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவத்தில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே கோவையில் கஞ்சா கடத்தி வந்த 2 பேரை போலீசார் கையும் களவுமாக பிடித்திருக்கின்றனர். ஆந்திராவிலிருந்து கோவைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக கஞ்சா கடத்தப்படுவதாக மதுவிலக்கு போலீசாருக்கு ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இதையடுத்து உக்கடம் வாலாங்குளம் பகுதியில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமளிக்கும் வகையில் வந்த ஆம்புலன்ஸை நிறுத்தி சோதனையிட்டிருக்கின்றனர். அதில் 21 கிலோ கஞ்சா மூட்டை இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனே ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் வீரச்சின்னமருது மற்றும் கோவை பீலமேட்டைச் சேர்ந்த மணிகண்டன் ஆகிய 2 பேரையும் கைது செய்தனர். ரயில், பேருந்து, லாரி மூலமாக கஞ்சா கடத்தினால் பிடிபட்டு விடுவோம் என்று அவர்கள் கருதி ஆம்புலன்ஸ் மூலமாக கஞ்சா கடத்தி வர திட்டமிட்டிருக்கின்றனர். ஆம்புலன்ஸ் என்றால் சுங்கச்சாவடியில் நிற்க தேவையில்லை, வேகமாகவும் சென்று விடலாம், போலீசாரும் பிடிக்க மாட்டார்கள், இப்படித்தான் அவர்கள் நினைத்திருக்கின்றனர். இதனையடுத்து கஞ்சா வியாபாரியான மணிகண்டன் தன்னுடைய நண்பரான ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் வீரச்சின்னமருதுவின் உதவியையும் நாடியிருக்கிறார். ஆந்திர மாநிலம் இச்சாபுரத்திலிருந்து கஞ்சா கடத்தி வந்தபோது வாகன சோதனையில் அவர்கள் வசமாக சிக்கிவிட்டனர். 2 பேரையும் கைது செய்த போலீசார் கஞ்சா கடத்த பயன்படுத்தப்பட்ட ஆம்புலன்ஸையும் பறிமுதல் செய்திருக்கின்றனர். இவர்கள் கஞ்சாவை யார் யாருக்கு விற்க திட்டமிட்டனர், இதற்கு பின்னால் வேறு ஏதேனும் கேங் இருக்கிறதா என்றும் போலீசார் இந்த விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கின்றனர்.
கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த போலீசார் தீவிர நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் கஞ்சா வியாபாரி ஆம்புலன்ஸ் மூலமாக கடத்தி வந்த சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.